எல்லாரும் நான் வந்து தெரிவிக்கவா செய்திகளை போய் பேப்பர் போடுறேன். இந்த சிறப்பு உங்களால் உயர்த்தப்பட்டவங்க தான் சுப்ரீம் ஸ்டார். நீங்க பணம் பார்த்ததுனால என்ன வந்து பணம் வந்து பணத்தை வந்து போட்டாங்க. ஆக உங்கள் ரசிப்புத்தன்மையை உயர்த்திருக்கிறார். உங்களால் நான் உயர்ந்திருக்கின்றேன். ஆக மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தோடு பணத்தை மாதிரி வரல. ஆனால் உண்மையை பேச வேண்டும், உறக்க பேச வேண்டும் நினைப்பவன் தான். பல பேர் யூடியூப் வந்துச்சு, எதோ போடுவாங்க, செத்து போடுவாங்க. சரத்குமார் அன்பே தன் மகளின் திருமணத்துக்கு 800 கோடி செலவு சார். 800 கோடி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. தவறான செய்திகளை பதிவு செய்து கொண்டிருப்பது, தவறான செய்திகளை தவறாக உங்களிடம் அரசு என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் நம்பி விடாதீர்கள். உங்களுக்கு என்ன, அடுத்த சந்ததிக்கு என்ன, அவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா, தொழில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். படித்தவர்கள் வேலை இல்லை, பல விஷயங்களை சொல்லலாம். படிச்சு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பொறியாளர்களாக இருந்து கொண்டு அவர்களால் வேலைக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும். படித்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். வாய்ப்பு இருந்தாலும் வேற முடியும். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் இருக்க வேண்டும். அந்த வேலைக்கேற்ற ஊதியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளர்ப்பு வேண்டும். முக்கியமாக இந்த தொகுதியிலே ஒரு தொழிற்சாலை உண்டாயிட்டு மனசாட்சியை கொண்டு கேட்கலாம். எங்க தொழிற்சாலை இருக்கா? பெரிய தொழிற்சாலை இல்லை. ஆரம்ப சுகாதார மையங்கள் இன்றளவில் 75 ஆண்டுகள் தாண்டி சுதந்திரம் பெற்ற நாட்டில் இங்கு வந்து 1967 ஆண்டு முதல் தொடர்ந்து இது திராவிட கட்சிகள் ஆட்சி புரிந்து வருகின்றன. ஆனா எங்க நாடு முன்னேறி சிந்திச்சு பாருங்க. எல்லாம் ஊழல் ஊழல் என்று சொல்லி எல்லாம் ஊழல் கலந்துருக்காங்க. ஆக பணம் சம்பாதிப்பதே குறிக்கோள் என்று ஆட்சிகள் நடப்பது வேண்டுமா, அல்லது உங்களை பணம் சம்பாதிக்க வைக்கின்ற ஆட்சிகள் வேண்டுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த தொகுதி நிச்சயமாக மேன்மேடைய விட தொகுதி. விவசாய ஒருபுறம், விவசாயிகள் தான் நாட்டுக்கு முதுகெலும்பு. நீங்கள் இல்லையே நாங்கள் இல்லை. விவசாயி வந்து சேர்த்த கால வச்சாலும் நம்ம சோத்தை கை வைக்க முடியும் என்ற தத்துவம் சொல்லியிருந்தாலும் அதே சமயத்தில் தொழில் வளர்க்க வேண்டும். இளைஞர்கள் சிறந்த சிந்தனையை கொண்டு கொள்ள வேண்டும். இன்னைக்கு வயசு வந்து 35. சாரி, ஆனால் இந்த வயதிலும் திடமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நல்ல பழக்க வழக்கம். அதை மனசில் வச்சுக்கோங்க. குடிக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, இது எல்லாம் வந்து கஞ்சா பழம் எல்லா பக்கமும் பள்ளிக்கூடம் பக்கத்துல கஞ்சா, போதை பொருள்கள், கூடுதல் மது குடிச்சு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. குடித்த பிறகு நடக்குது. இன்னைக்கு அன்பு சகோதரர் பகதூர் பாட்டியோட சமாஜ்வாடி கட்சியோட தலைவர் அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. பரிதாபமான கொலை. வெட்டி ஆம்ஸ்டாங் அவர்களை வெட்டி கொலை செய்திருக்கார் சொல்லும் போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா இல்லையா, எப்படிப்பட்ட பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக சிறந்த ஆட்சி நடைபெற வேண்டும். ஆட்சி மாற்றங்கள் வேண்டும், காட்சி மாற்றங்கள் வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்று சொன்னேன். ஆட்சியும் காட்சியும் மாற வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு வாய்ப்பு தர வேண்டும். ஒருத்தரே நாங்கள் போடுவோம் சொல்லக்கூடாது. இங்கு சிறந்த ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து திராவிட கட்சிகள் இருக்கும் போது இங்கு ஏன் பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சி செய்யக்கூடாது என்ற கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கின்றேன்.